Daily. Taste the Daily. என்னை பொறுத்தளவில் இனத்தால், மொழியால், மதத்தால் மக்கள் பிளவுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சித்தாந்தம் கூட எல்லோருக்கும் எல்லாம். அதை பற்றி தீர விசாரித்து கொண்டிருக்கின்றோம். எது நியாயமோ அந்த நியாயத்தின் அடிப்படையில் அரசினுடைய பயணம் அமையும். அவருக்கு ஆதரவா ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். ஆகவே இது திராவிட மண். சித்தாந்தங்கள் பல இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இப்படி கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பணி. எங்களுடைய பணி சூரியன் உதயத்திற்கு முன்பு மக்களை சந்திப்பது, மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, மக்களுடைய ஆதாரத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது. இது எங்களுடைய பணி. ஆகவே அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வசவாளர்கள். வள்ளலார் சர்வதேச மையத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட தேர்தல் அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. 100 கோடி ரூபாய் செலவில் அந்த சர்வதேச மையம் அமைக்கின்ற பணி தொடங்கி இருக்கின்றது. அதற்குண்டான அரசு நிதி திருக்கோயில் நிதி அல்ல, இந்து சமய அறநிலையத்துறை நிதி அல்ல, அரசினுடைய நிதிதான் அதற்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான பல வழக்குகள் வந்தது. அதில் ஏ பிரிவு, பி பிரிவு என்று இரண்டாக பிரித்து ஏ பிரிவிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. பி பிரிவிற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என்று ஒரு வழக்கு மீண்டும் தொடுத்தார்கள். அதில் அக்ரிகல்ச்சரல் ஏரியா என்பதால் வேளாண்மை துறையினுடைய சான்று இல்லை என்றார்கள். முழுவதுமாக பெறப்பட்ட அனுமதியை ரத்து செய்துவிட்டு புதிதாக விண்ணப்பித்து அதற்குண்டான அனுமதியும் பெற்றுவிட்டோம். அந்த பி பிரிவுக்குண்டான வழக்கு வாதங்கள்லாம் முடிவுற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தை ஏற்கனவே ஏ பிரிவுக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவினை அளித்தார்கள். அது உச்சநீதிமன்றத்தினுடைய மதிப்பிற்குரிய கணம் நீதிபதி மகாதேவன் அவர்களுடைய பெஞ்சுக்கு வந்தபோது அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. மீண்டும் அதே வழக்கை மீண்டும் தடை கோரி மனு செய்திருந்தார்கள். அன்றைய தினம் அரசின் சார்பில் அந்த வழக்கு காலையிலே பட்டியலிடப்பட்டதால் அரசின் சார்பில் வழக்கறிஞர் அதில் ஆஜராகுவதற்கு தவறிவிட்டார்கள். ஆகவே ஒரு தரப்பு ஆஜரானதால் வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துவிட்டு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டெனன்ஸ் என்று சொல்லிவிட்டு எங்களை கவுண்டர் போட சொல்லியிருக்கின்றார்கள். கவுண்டரை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். திறமையான வழக்கறிஞர்களை வைத்து நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்தி வள்ளுவரையும் வள்ளலாரையும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர்களுடைய புகழை மங்க செய்வதற்கு இந்த ஆட்சி என்னாலும் அனுமதிக்காது. நேற்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை எடுத்து கூறியிருக்கின்றார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி வள்ளலாருக்கு சர்வதேச மையம் எங்கள் தரப்பிலே இருக்கின்ற நியாயத்தை உச்சமன்றத்தில் சொல்லி அமைப்போம் என்ற உறுதியோடு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.